அன்பிற்குள்ளே இப்போ நம்ம பார்க்குறது வந்து எம்பெருமான் சிவபெருமான், உலகின் மூல ஆதாரம். அவரின் அருளாசியில் இன்று எனக்கு கிடைக்கப்பட்ட பாக்கியம் எனக்கு கிடைக்கப்பட்ட உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த திருத்தலத்தை நம்ம பற்றி உள்ளார போய் பார்க்கலாம். காணொலியை பார்க்குறவங்க தள்ளி விடாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா இதோ இந்த பஞ்சங்காக்கை அக்னிபுரீஸ்வரர் கற்பாம்பியோட அருள் உங்களுக்கும் கிடைக்கும், எனக்கு சேர்த்து வேண்டிக் கொண்டு காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறுபடியும் இந்த ரகசியத்தெல்லாம் அதிகமாக வெளியிடுவேன். உங்களோட ஒத்துழைப்பு எனக்கு அவசியம். உள்ளார்ந்து நம்ம பார்க்கணும். இந்த கோயில் வந்து திருக்கையிலாய பரம்பரை தருமையாக திருக்கடையூர் மீதியோடேஸ்வரர் அபிராமியன் சம்பந்த சாம்பிகை சமேதத்துக்கு தேவஸ்தானப்பட்ட பஞ்சங்காக்கை வைப்புத்தலம் ஸ்ரீ கற்பகாம்பிகை சமேத பஞ்சாசேஸ்வரர் அக்னிபுரீஸ்வரர் சுவாமி திருக்கோயில். இப்போ நம்ம அதை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். எடுத்தோன்னே நம்ம கொடிமரத்து விட்டால் போகிறோம். கொடிமரத்து விநாயகரை அருள்றோம். அது கணபதியை கும்பிட்டுங்க. எங்கிட்ட நேராக கொடிமரத்து பார்க்குறோம். பார்த்துட்டு நந்திகேசரையும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீ காரிய சித்தி விநாயகர் இப்போ அவரை பார்த்துட்டு தான் நம்ம வந்து மூலவரை பார்க்குறோம். எப்போவுமே எந்த கோயிலுக்கு போனாலும் விநாயகரோட அருள் பண்ணி தான் அது நடக்கும். அந்த அவரை பார்க்குறதுக்கு இப்போ போகிறோம். அதை வந்து நம்ம இந்த உயரிய திருத்தொண்டாட்டர் திருமணி அவர்கள் தான் இதை பார்த்துட்ருக்காங்க. அவர் கடைசியாக அவருடைய பேட்டி இதில் வந்து இதை பற்றி சொல்லுவோம். திருக்கைலாய பரம்பரை அதாவது காரிய சித்தி விநாயகர். இங்கே வந்து இவரை வழங்கினா அந்த கணபதியோட அருள் காரிய சித்தி அனைத்தும் கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ பிரம்மாண்டமாக இங்கே எம்பெருமான் காட்சி அளிக்கிறார் பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் வெளியூரில் இந்த காணொலியை பார்த்துருந்தாலும் இந்த காண கிடைக்காத அரிய பொக்கிஷம் தான் அது. ஏன்னா இந்த கிராமத்துக்கு உள்ளார வந்து பார்க்குறது சின்ன விஷயம் கிடையாது. இது வந்து உள்ளார கிராமத்து உள்ளாரக்கு இவ்வளோ பெரிய சிவங்கள் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அந்த இதில் ஒரு பெரிய சிறப்பு இது. இதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது குரு தட்சிணாமூர்த்தி. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவி மகேஸ்வரா குரு சாட்சா பரமா தஸ்மி. எல்லாத்துக்கும் மூலவர் தான். மூலவருக்கு குரு தட்சிணாமூர்த்தியை நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு அப்படியே நிமிர்ந்து நேராக வள்ளி சுப்பிரமணியர் தெய்வானை சம்மந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். வள்ளி தெய்வானை எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். எம்பெருமான் முருகப்பெருமான் அவருடைய கண்ணே தனி கலையாக இருக்குது. கண்ணை பார்த்தாலே 24 பார்த்துட்டு இருக்கோம் பாருங்கள். சிறப்பாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், உங்களை பார்த்து இங்கே வாங்க வந்து என்னோடய அருள் பெருங்கன்னு சொன்ன மாதிரி இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது. எம்பெருமான் இறையருள் வந்து எல்லார் கடையும் தேவியோட அருள் பாருங்கள். தேவியோட எவ்வளோ அழகாக வந்து இங்கே வந்து என்னோடய அருள் பெருங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு நம்ம முருகப்பெருமான் அருள் வாங்கிக்கிட்டு அடுத்தது நேராக லிங்கோத்பவரை பார்க்குறோம். லிங்கோத்பவர் பாருங்கள், லிங்கோத்பவர். அதுக்கு அடுத்தது மகாலட்சுமி பார்க்குறோம். இதில் எனக்கு பெரிய விசேஷம்னா இன்றைக்கி எனக்கே ஒரு பெரிய இறைவன் என்னான்னு தெரியல, அருள் எனக்கு பெரிய கிடைச்ச மாதிரி இருக்குது. இந்த கற்பலட்சுமி கற்பலட்சுமி பாருங்கள் அவ்வளோ அழகாக எம்பெருமான். இங்கே பாருங்கள் 2 யானைகள் கடையில் நல்லா அழகாக கண்ணு போட்டுரும் போல இருக்குது. கண்ணு இல்லை அம்மா தாயே இன்றைக்கி தைவெள்ளி உன்னோட அருள் கிடைக்கிறதுக்கு எனக்கும் இந்த காணொளி பார்க்குறவங்களுக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதமாய் இந்த ஜென்மத்தில் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் அது. கிஃப்ட்டுன்னு சொல்கிறத விட வாழ்க்கையில் நான் இருந்து போனதுக்கு இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் தான் அது. பாருங்க, நம்ம கோபுரத்தை பார்க்குறோம். கோபுரத்தை எடுத்துகிட்டு அடுத்தது பிரம்மா. இதை பாருங்கள், பிரம்மணேஸ்வரர் பார்க்குறோம். பிரம்மா பார்த்துட்டோமா? பார்த்துட்டிங்களா? பிரம்மனோட அருள் பெறுங்க.
அதுக்கப்புறம் நம்ம வந்து சண்டிகேஸ்வரர் துர்க்கை அம்மனை பார்த்துட்டு இந்த சண்டிகேஸ்வரர் பார்க்குறோம். இதுதான் வந்து ஆலயம் வந்து நம்ம பார்க்க போகிறது முறை. இது பாருங்க, இது பாருங்க துர்க்கை அம்மன் அம்மா தெய்வீக அருள் கொடுக்குறாங்க பாருங்கள். அடுத்தது சண்டிகேஸ்வரர். இந்த ஆலயத்தில் உள்ள சிற்பங்கள்லாம் இது தெய்வங்கள்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இது இவங்களோட அருள்லாம் நமக்கு கிடைச்சாலே நம்ம வந்து சகல நோய்கள் நீங்கி நல்ல பொருளாதார முன்னேற்றம், கவலையே இல்லாத ஆத்மா எல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்ல சிறப்பாக அமையும், குடும்பம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இதில் ஒரு ஸ்தலம் வச்சுருப்பாங்க பார்த்துங்க. ஸ்தல விருட்சம் அது. இது ராகு கேது பகவான், ராகு பகவான் பார்த்துட்டு அம்பாலோட ஸ்தல விருட்சம் பார்த்துங்க. பார்த்துட்டு காலபைரவர். இந்த கோயிலே உங்களுக்கு முழுமையாக சுற்றி காமிச்சிடறேன். வீடியோ பொறுமையாக பாருங்கள். மிகச்சிறப்பு. எனக்கே அருள் கிடைச்ச மருந்து பாருங்கள். காலபைரவர் எவ்வளோ அழகாக இருக்கிறது. எம்பெருமானே எல்லாருக்கும் சிறப்பான வழிகாட்டு ஆண்டவா, எல்லோரும் நல்லா இருக்கணும் நம்ம வேண்டிக்கிட்டு. அடுத்தது நவகிரக ஸ்தலம். நவகிரகத்தில் எம்பெருமான் சூரியன், சந்திரன், செவ்வாய் பகவான், புதன் பகவான், வியாழகுரு, வெள்ளி சுக்கிரன், சனீஸ்வர பகவான். இந்த ஒரு கால் பாருங்கள், நம்ம சனீஸ்வரன் மூல ஆதார். இவரை நம்ம பார்த்துட்டு வணங்கிக்கிட்டு அடுத்தது நேராக நம்ம மூலவரை பார்க்கலாம். மூலவர் நீங்கள் நேரம் ரொம்ப நேரம் ஆவலாக எதிர்பார்த்து நம்ம மூலவரை பார்க்கறதுக்கு போகிறோம். இப்படி தான் முறையே வந்து சாமி கோயிலுக்கு வந்தால் இப்படி தான் வழிபடணும். நேராக போய் சாமி கும்பிட்டுட்டு நேராக இப்படி திரும்பி போகிறது கிடையாது. இருக்கிற எல்லாரோடைய ஃபஸ்ட்டு கணபதி வந்துட்டு கடைசியாக தான் மூலவரை பார்க்கணும். அதுதான் ஐதீகம். பஞ்சாசரஸ்வரர், அக்னிபுரீஸ்வரர். மணியை கொஞ்சம் வரீங்களா? தீபாவளி காமிக்கலாமா? பண்ணுறது முடிஞ்சா? சரி சரி சரி. இதை பாருங்கள், எம்பெருமான் தொட்டு வணங்கிங்க. பஞ்சாசேஸ்வரர், அக்னிபுரீஸ்வரர். அக்னிபுரீஸ்வரனே சிறப்பு தான். அவரோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் ஆண்டவா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. எல்லாம் உள்ள இறைவா நடராஜ பெருமான் இதெல்லாம் வந்து திருவிழா காலங்களில் வெளியில் போட்டு விடுறாங்க. அது அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது கற்பகம்பிகை. பாருங்கள் எவ்வளோ ஒரு ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. 10 நிமிஷத்தில் இந்த கோயிலே நம்ம வாங்கிட்டோம். இதுதான் ஒரு பெரிய சிறப்பு. இதில் பெரிய இதில் வந்து மணி ஒரு நிமிஷம் ஆக பேசும். நீங்கள் வாங்க. இல்லை இது இந்த ஒன்று அது சொல்ல, இதை வந்து நீங்கள் சிவ தொண்டாட்டுறீங்களா, அதை பற்றி தான், வேற ஒன்றும் இல்லை. சரி, அவர் இப்போ பணி சிவத்துவ பணியில் அதிகமாக இருக்கிறதுனால அவங்கள தொல்லை பண்ண விரும்பலை. கண்டிப்பாக திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல இறைவன் பகவானை போற்றி. ஒரு நாள் ஒத்துழைப்பு கொடுத்து எனக்கு இது அருள் செய்த எல்லாம் வல்ல பஞ்சாசேரஸ்வரர் அக்னீஸ்வரருக்கும் கற்பகம்பிக்கும் மனமார்ந்த நன்றி. கோடான ஒன்று நிலைத்திருக்கின்ற உங்களது உங்கள் திருநாவுக்கரசர். என்றும் நீங்கள் எதுக்காக சொல்ல வரணும்னா, நீங்கள் இதை பார்த்து வணங்கிட்டு இந்த கோயிலுக்கு வாங்க, வந்து உங்கள் குறைவு சொல்லுங்கள். கண்டிப்பாக இறைவன் அனைத்து நிறைவேற்றுவார். கோயிலை கண்டுபிடிக்க சிரமம் தான். மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூர் பக்கத்தில் அன்னப்பம்பேட்டை கிராமம், திருப்பஞ்சாக்கை பக்கம் உள்ளார நீங்கள் இந்த கோயிலுக்கு தனி வழி இருக்குது. உள்ளார வந்து
இந்த ஆண்டவரை அம்பாளையும் சேவிச்சிட்டு போக சிறப்பாக இருங்க. நன்றி கொடுக்கிறது உங்கள் திருநாவுக்கரசர். வீடியோ பிடிச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.